கேப்டன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் நடிகர் விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து அவருக்கு விருப்பு வெறுப்பின்றி சினிமா, அரசியல் என அனைத்து தரப்பினரும் அஞ்சலி செலுத்துகின்றனர். ஆனால் நடிகர் வடிவேலு தற்போது வரை ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காதது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. எதிரியாக இருந்தாலும் இறுதிச் சடங்கில் தலை காட்டுவது என்பது தமிழர் பண்பாடு. ஆனால் எத்தனையோ படங்கள் ஒன்றாக இணைந்து நடித்தும் நடிகர் வடிவேலு இறுதிச் சடங்கில் பங்கேற்காதது விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் ஆதங்கத்தை இன்னும் மேலோங்கவே செய்திருக்கிறது. சின்ன கவுண்டர், எங்கள் அண்ணா, தவசி என பல திரைப்படங்களில் இவர்களது காம்போ காமெடியில் ஒழுத்து வாங்கியது. ஆனால் கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலின் போது வடிவேலு விஜயகாந்திற்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்தார். ஆனால் இவர்களுக்கு இடையேயான பிரச்சனை என்பது அந்த தேர்தலில் தொடங்கியது அல்ல. அதற்கு பல வருடங்களுக்கு முன்பே இருவருக்குள்ளும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது, ஒரு நாள் விஜயகாந்த் வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்த அவரது உறவினர்கள் வடிவேலு வீட்டின் முன்பு வாகனங்களை நிறுத்தியதாகவும் இதனால் இருவருக்கும் இடையே மோதல் ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு வடிவேலு வீட்டில் கல்எறி தாக்குதல் நடந்தது. இதுகுறித்து நடிகர் வடிவேலு விஜயகாந்த் கட்சி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து இருவருக்கும் இடையேயான பிரச்சனை மேலும் அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் விஜயகாந்தின் தேமுதிக கட்சி இடம்பெற்றது. அந்த தேர்தலில் திமுக சார்பில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக களமிறக்கப்பட்ட வடிவேலு பிரச்சாரம் செய்த இடத்திலெல்லாம் விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்தார். அதுவரை இலைமறை காயாக இருந்த அவர்களது பிரச்சனை அப்போதுதான் மக்கள் மத்தியில் பூதாகரமானது. இதனையடுத்து நடிகர் வடிவேலுவுக்கு பெரிதாக பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. அப்படியே ஓரிரண்டு படங்களில் நடித்தாலும் பெரிதாக மக்களால் விரும்பப்படவில்லை என்றே சொல்லலாம். ஆனால் வடிவேலு தன்னை பற்றி தரக்குறைவாக பேசினாலும் யாரும் அவரை தரக்குறைவாக பேச வேண்டாம் என பிரச்சார நேரத்திலேயே தன்னுடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களிடையே கூறினார் நடிகர் விஜயகாந்த். இதனை விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவும் ஒரு பேட்டியில் உறுதி செய்திருக்கிறார். அதாவது, வடிவேலு அவ்வளவு பேசிய பிறகும் அவருக்காக பரிதாபப்பட்டவர் விஜயகாந்த் என்றும், வடிவேலு படங்களில் நடிக்காமல் இருந்தபோது அவர் ஏன் இப்ப நடிக்கிறது இல்ல, வடிவேலு புரவி கலைஞன், அவர் நடித்துக்கொண்டே இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று கூறியவர் விஜயகாந்த் என்று அவரது மனைவி பிரேமலதா கூறியுள்ளார். இப்படி தன்னை தாழ்த்தி பேசுவோரும் தாழ்ந்துவிடக் கூடாது என்ற தங்க மனசுக்கு சொந்தக்காரரான நடிகர் விஜயகாந்த் மறைவுக்கு நடிகர் வடிவேலு இதுவரை ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லையே என்பது ஒட்டுமொத்த ரசிகர்களின் வேதனை குரலாக ஒலிக்கிறது.